5-6 வருஷமா ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்னு சுத்திட்டு இருக்கோம். எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு திவ்யா. என் கூட இருந்து நீ உன் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்காத. நான் உனக்கு வேணாமே. மோகன், சொல்லுமா. ரெண்டு நாள் ஆச்சு புல்லட் இந்த ஃபோனு காணோம். நேற்று மாலை இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் நடந்த திடீர் தாக்குதலில் இந்திய ராணுவ வீரர்கள் பலர் படுகாயமடைந்துள்ளனர். இதில் 3 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. காயமடைந்தவர்களில் 2 பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ள நிலையில் பாகிஸ்தானின் தான் பிள்ளைய மிலிட்ரிக்கு அனுப்புகிற பெற்றவங்களோட பயம் என்ன தெரியுமா? என்னைக்காவது ஒரு நாள் அவங்க வீட்டு காலிங் பெல் அடிக்கும். கதவை திறந்து பார்த்தா தான் புள்ள யூனிஃபார்மோடு இருக்கானா இல்லை அவன் யூனிஃபார்ம் மட்டும் இருக்குமான்றது தான். ஸ்ரீதரு, ப்ரொடியூசராக இல்லை, உன் ஃப்ரெண்டாக சொல்கிறேன். 6 வருஷம் வெயிட் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணலாம்ல. சினிமாவை எவ்வளோ இழுத்து பிடிக்கணுமோ பிடிச்சிட்டேன் சார். இதுக்கு மேலே அந்த சினிமாவுக்கு அக்கறை இருந்ததுன்னா என்னை இழுத்து பிடிச்சி என்ன டைரக்டர் ஆகட்டும். ஊரில் கஷ்டப்படுற அம்மாவை இனிமேல் பட்டினி போட முடியாது சார். அதான் சொல்லிட்டு போகலான்னு. சரி, இங்கிலீஷில் ஏதோ லெட்டர் அனுப்பியிருக்காங்கடா, என்னன்னே தெரில, கொஞ்சம் படித்து சொல்ல. சென்னையில் 11 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்தது. இவர்கள் உட்பட 64 பேர் பலி. ஒருவேளை கட்டிடம் இடிந்து வீழவில்லை எனில் சர்ப்ரைஸ் பா. சாமி பா என்னாச்சுப்பா? சினிமா உன்னை கை உள்ளடா, ஹீரோ ஓகே பண்ணிட்டாரு.